இன்னைக்கு சமூகத்துல எல்லாராலையும் பேசக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு வருது அப்படின்னா இந்த சொத்து பிரச்சனை தாங்க. அதிலும் பெண்களுக்கு தான் அதிகமா அநீதம் இழைக்கப்பட்டுட்டே இருக்கு. இது ஒரு மனுஷனை கொலை செய்யற அளவுக்கு கூட தூண்டக்கூடியதாகவும் இருக்கு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கான உரிமையை அவங்களுக்கு ஒழுங்கான முறையில விட்டு தர மாட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அடிமைப்படுத்தக்கூடிய இஸ்லாம் அவங்களுக்கான உரிமையை மட்டும் ஒழுங்கான முறையில விட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையிலேயே இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்கறதுக்கு மறுக்கிறதா? இஸ்லாத்துல பெண்களுடைய உரிமையை மறுக்கப்படல, அடிமைத்தனமும் பண்ணல. இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம்தான். நம்ம சமுதாயத்துல நிறைய குடும்பங்கள்ல இந்த சொத்து பிரச்சனையால பிரியறவங்க சில குடும்பங்கள் இருக்கு. அதுல அண்ணன் தம்பி பிரிஞ்சிடுறாங்க, அக்கா தங்கை பேசாம இருக்கிறாங்க, ஏன் கோர்ட்டுக்கு கூட போயிடுறாங்க இந்த சொத்து பிரச்சனையால. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த சொத்தை சரிவர பங்கிட்டு கொடுக்காததுதான் காரணம். அதுலயும் அதிகமா பாதிக்கப்படுறது நம்ம பெண்கள் தான். உனக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, உனக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நாங்க முடிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல பெண்களுடைய பங்கை மறுக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் மார்க்கம் அப்படி சொல்லல. இது சில மனிதர்கள் செய்யற தவறு தான். இஸ்லாத்துல சொத்துரிமையை மறுக்கல, மாறாக பெண்களுக்கு சொத்துரிமையில பங்கு கொடுத்த மார்க்கம் நம்ம இஸ்லாம் மார்க்கம் தான். குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 4வது அத்தியாயத்துல 7வது வசனம், லிரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானின் வல் அக்ரபூன் வலின் நிசாயி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானின் வல் அக்ரபூன். பெற்றோரும் நெருங்கிய உறவினர்களும் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கும் பங்கு இருக்கு, மேலும் பெண்களுக்கும் பங்கு இருக்கு. அது அதிகமா இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி. ஆனா அந்த பங்கை அந்த பெண்ணுக்கு கட்டாயமா கொடுத்தே தீரணும் அப்படின்றத இறைவன் தெளிவா சொல்றான். நீங்க சொன்னீங்களா இஸ்லாத்துல பெண்களுக்கு உரிமைகள் இருக்கு அப்படின்னு. இந்த உரிமைகள்லாம் முதல்ல எப்ப வரப்பட்டுச்சு? நபிகள் நாயகம் காலத்துல வரப்பட்டுச்சு. அதாவது 1400 வருஷத்துக்கு. நபிகள் நாயகம் தூதராகிறதுக்கு முன்னாடி அப்ப உள்ள பெண்கள் கிட்ட எந்த ஒரு உரிமையும் இல்லை. உரிமை இருக்கக்கூடிய காலத்திலே பார்க்குறோம் பெண்களுக்கு எவ்வளோ அநீதி நடக்குது அப்படின்னு, அந்த உரிமைகள்லாம் எவ்வளோ மீளப்படுது அப்படின்னு. அப்போ உரிமையே இல்லாத ஒரு காலத்தில் பெண்கள் எப்படி நடத்திருப்பாங்க? ஒரு பெண்ணுனா போதைப் பொருள், ஒரு பெண்ணுனா கவர்ச்சி பொருள், இன்னமும் பெண்ணை ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய சமுதாயம் தான் இன்னமும் இருக்குது. அப்போ இறைவன் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டித்து பெண்களுக்காக ஏராளமான வசனங்களை இறக்குறான். இறைவன் சொல்றான், ஒரு பெண் குழந்தை பிறந்தா நற்செய்தி அப்படின்னு சொல்லுங்க. மேலும் இறைவன் ஆணுக்கு கட்டளைறான், ஆண்களே பெண்களை பாதுகாக்குங்க. இப்ப ஒரு மனிதனா இருக்கக்கூடிய நம்ம எதை பாதுகாப்போம்? ஒரு பொக்கிஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பாதுகாப்போம். அப்ப இறைவனுடைய கண் பார்வைக்கு முன்னாடி ஒரு பெண்ன்றவ பொக்கிஷமானவ. மேலும் இறைவன் அவளுக்கு உரிமைகளை கொடுத்து கண்ணியப்படுத்தினான். இந்த திருமணமா இருக்கட்டும், இந்த சொத்து உரிமையா இருக்கட்டும், இன்னும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் இறைவன் பெண்ணுக்கு கொடுத்துருக்கான். ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க முடியாது. நீங்க எனக்கு சொத்துல இருந்து பங்கு கொடுங்களேன் அப்படின்னு. அப்ப இறைவன் ஒரு பெண்ணுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை கொடுத்து கண்ணியப்படுத்துறான். இன்னும் முகமது நபி அவங்களுடைய இறுதி பேருரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்களே பெண்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க, அவங்களுடைய சொத்துக்களையும் அவங்களுடைய உரிமைகளையும், என்னது அவங்களுடைய சொத்துக்களையும் அவங்களுடைய உரிமைகளும் அவங்க இருந்து பறிக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த உரிமைகள் மீறப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு பெண்ணுடைய பங்கை யார் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்றானோ அவனை இறைவன் தண்டிப்பான் அப்படின்னு தண்டனையும் சொல்றாங்க. அவன் மறுமையில கொடி நட்டப்பட்ட நிலைமையில அவன் எழுப்பப்படுவான். அவனுடைய நன்மைகள் அவன் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு அவன் யாருக்கு அநீதி இழைச்சானோ அவனுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்கப்பட்டுரும் அந்த நன்மைகள். அதனால இறைவன் அஞ்சுக்கோங்க, நரகத்தை அஞ்சுக்கோங்க, பெண்களுடைய சொத்துக்களை அபகரிக்காதீங்க, அவங்களுடைய பங்குகளை கொடுங்க. இறைவன் சொன்ன ஒரு பங்கு பெண்ணுக்கு, 2 பங்கு ஆணுக்கு கொடுங்க அப்படின்னு முகமது நபி சொல்லியிருக்காங்க. இப்ப சகோதரி சொன்னாங்க, ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு அப்படின்னு குர்ஆன்ல சொல்லியிருக்கான், அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உலக ரீதியா பார்த்தாக்கா ஆண்களுக்கு 2 பங்கு பெண்களுக்கு 1 பங்குன்னு கொடுத்தா அது அநீதமா தெரியலையா? நீங்க சொல்ற கருத்தை மேலோட்டமா பார்க்கும்போது நம்மளுக்கு அநீதம் மாதிரி தான் தெரியும். அதையே நம்ம இன்னமும் கூர்ந்து கவனிக்கும் போது இறைவன் ஏன் இந்த மாதிரி பங்கீட கொடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் எல்லா நிலைகளையும் மாறக்கூடியவளாக இருக்கா. ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு மனைவியாக, அந்தந்த நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய பங்கீடுகள் மாறக்கூடியதாகவும் இருக்கு. இஸ்லாத்துடைய பார்வையில ஒரு ஆண் என்பவன் அவனுடைய குடும்பத்தாருக்கு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய கட்டாய கடமையும் பொறுப்பும் அவன் கிட்ட இருக்கு. ஒரு இஸ்லாமிய பார்வையில ஒரு பெண்ணை காட்டிலும் ஆணுக்கு அதிக பொறுப்புகள் இருக்கு. இதன் காரணமாகவே இந்த பங்கீடுகளை இறைவன்
கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கான். எல்லா நிலைகளும் இந்த பங்கீடு தானா அப்படின்னா அது கிடையாது. இப்போ பெண்களை மட்டுமே வாரிசாக கொண்ட குடும்பமும் இருக்கு. அந்த நிலையில அந்த பெண்ணுக்கான பங்கீடுகள் வேறு மாதிரியாக மாறக்கூடியதாகவும் இருக்கு. இது எல்லாமே எதன் அடிப்படையில் கீழ் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன். இப்போ சொத்துக்காக அடிச்சுக்கக்கூடிய இதே மகன் இதே மகள்கள் இந்த கடன் சொன்ன உடனே விரண்டு ஓடக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. ஆனா இறைவன் தெளிவாக சொல்லக்கூடியவனா இருக்கான். என்ன அப்படின்னா, கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை அழகிய முறையில் திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களில் பங்கிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது கூடுதலாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி, நம்ம கடன் இருக்கும் போது அதை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சொத்துக்களை பங்கிடணும். இப்ப நீங்க சொன்னீங்கக்கா, இஸ்லாத்துல பெண்ணுக்கான ஒரு பங்கு அதோடைய பொறுப்பையும் சொன்னீங்க. இன்னமும் கேள்வி என்ன வருது அப்படின்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவளுக்கு நகை போட்டாச்சு, எப்படி இருந்தாலும் அவ ஒரு ஆண் கீழே தான் வாழ போறா, அப்ப எதுக்கு அவளுக்கு சொத்து கொடுக்கணும், எதுக்கு அவளுக்கு பங்கு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அவளுக்கான உண்டான எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம், அவளை படிக்க வச்சுட்டோம், அவளுக்கு சீர் செனத்தை எல்லாமே செஞ்சு கொடுத்ததும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு தன்னை பின்னாடி பார்க்கக்கூடிய ஆண் வாரிசை தான் முழுக்க முழுக்க நம்பக்கூடியவங்களாகவும் அவங்களுக்கு தான் சொத்துக்களை எழுதி வைக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. ஆனா இறைவன் என்ன சொல்றான்னா, தெளிவா சொல்லிட்டு ஆண்களுக்கும் பங்கு உண்டு பெண்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை மாத்தக்கூடிய தைரியமும் உரிமையும் நம்ம யாருக்கிட்டயுமே கிடையாது. அது கூடுதலாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான பங்கை நம்ம முழுசா அவங்க கிட்ட கொடுத்தே ஆகணும். சொத்துரிமைன்றது ஒரு பரிசு பொருள் கிடையாது. இது அல்லாஹ் கட்டளையிட்ட உரிமை. இந்த உரிமையை நம்ம யாராலையும் மாற்றவும் கூடாது. ஒரு பெண் கல்யாணம் ஆகி போயிட்டான்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை மறுக்கவும் கூடாது. இது நம்மளுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இஸ்லாத்துல இந்த சொத்துரிமையை கொடுக்கறது மூலியமா தான் பெண்களுக்கு இந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க தான் இந்த சொத்துரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கு. இதன் மூலம் இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்துகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உரையில நம்ம பெண்களுக்கான உரிமையை பார்த்தோம். ஏன் ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய விஷயத்துல இந்த சொத்து ஒன்னா இருக்குது. ஏன் ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பங்கு ஏன் பெண்ணுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, தண்டனைகள் கடுமையா இல்லை, ஆனா இஸ்லாத்துல தண்டனைகள் கடுமையா இருக்குது. இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் இறுதி நாள்ல தான் பிடிக்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் இறைவனை அஞ்சி நரகத்துக்கு அஞ்சி நாம் மரணம் வருவதற்கு முன்பே இறைவன் சொன்ன கணக்குப்படி பெண்களுக்கு அவங்க சொத்துக்களை பிரித்துக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எங்களையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.